ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவம். அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது சுகம் அனுபவிக்கிற பொருட்களால் ஆனது. இந்த உலகத்தில் கிடைக்கிற சுகங்களில் எல்லாம் ஆகச் சிறந்த சுகம் ஒரு சாலிகான மனைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்பது வேறு சில ஹதீஸ்களில் ஜௌஜத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்றும் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இதை நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி, எல்லாத்துக்கும் சொல்லணும். உலகத்துல எவ்வளவு இன்பங்கள் இருக்கோ அதில் எல்லாம் ஆகச் சிறந்தது சாலிஹான மனைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சாலிஹான மனைவினா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் மார்க்க ஒழுக்கமுள்ள மனைவி, தொழுகை, மார்க்க கடமைகளை பேணுதல், ஹலால் ஹராமை பேணி வாழலாம் என்று கணவரை வலியுறுத்துகிற மனைவி. எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, ஹராமான காசை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி சில பெண்கள் இருக்காங்க. எப்படி வேண்டுமானாலும் காசு கொண்டு வா அப்படின்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க. இப்படி மார்க்க ஒழுக்கங்களை பேணி வாழக்கூடிய ஒரு பெண் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் அது ஒரு பெரிய செல்வம் தான். காலி ஷுரை கல்யாணமான உடனே முதல் இரவுல அவரு மனைவி வந்துட்டாங்க. அவர் முதல் அறையில 2 ரக்காத்து தொழுகிறதுக்காக போய் நிற்கிறார். நம்ம மார்க்கத்தினுடைய ஒழுக்க நடைமுறைகள் இதெல்லாம் சார்ந்தது. அவர் தொழுகைக்கு போய் நின்னா கொஞ்ச நேரத்துல அவருக்கு தெரியுது அவர் பின்னாடி அவர் மனைவியும் வந்து தொழுகைக்கு நிற்கிறாங்க. அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்ததுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன், ஒரு நன்றி சொல்றேன். ஆனா இப்படி என்னை போலவே தொழுகை வேண்டும் என்று நினைச்ச மனைவியை கொடுத்ததுக்காக உனக்கு 100 நன்றி சொல்றேன்னு சொன்ன. அப்படி மார்க்க ஒழுக்கத்தை பேணக்கூடிய மனைவி கிடைப்பது என்பது உலகத்தின் பெரும் செல்வம். இந்த அல் மர்அத்து ஸாலிஹா என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இணக்கமான மனைவி. சாலிஹானா இணக்கமான மனைவி. சுல்ஹன் ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? சுல்ஹனா இணக்கம். இணக்கமான மனைவிக்கு அர்த்தம் என்னன்னா, நான் என்ன கருத்தில் இருக்கிறேனோ அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, நான் என்ன நடைமுறைகளை கையாள்வேனோ அந்த நடைமுறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய அளவில் ஒரு மனைவி கிடைப்பது, அது உண்மையில் பெரும் நியமத்து. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நமக்கு கிடைக்கிற மனைவி இணக்கமான மனைவியாக இருக்கு.